ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே சார், ஓகே சார், நான் வச்சிடுறேன். வாங்க மேடம். வாங்க சார். டிஜிபி ராகவன் சார்கிட்ட இப்பதான் பேசிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ. அருண் மேல கேஸ் போடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாம்ல சார். கார்ல போதை பொருள் இருந்துச்சுன்னு நீங்க பாட்டுக்கு கேஸ் போட்டு உள்ளத்துக்கு வச்சிருவீங்களா? மேடம், அந்த பையன் உங்க டிரைவர்னு எனக்கு தெரியாது மேடம். தெரிஞ்சிருந்தா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். சார், நாங்க அருணை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் சார். கான்ஸ்டபிள், அவர் கூட்டிட்டு வா. ஓகே சார். உன்னை அடிச்சாங்களாப்பா? என்னங்க பார்த்தா தெரியல, நல்லா அடிச்சிருக்காங்க. என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி போட்டு இந்த பையனை அடிச்சிருக்கீங்க? போதை பொருள் இருந்ததுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அவனை குற்றவாளினே முடிவு பண்ணி அடிச்சிருவீங்களா? சாரி மேடம், அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இந்த பையன் உங்க டிரைவர்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டோம். இன்ஸ்பெக்டர், இவன் டிரைவர் எல்லாம் கிடையாது. அருண் என் கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்தான். இப்ப என் ஹஸ்பண்ட் ரெஸ்டாரண்ட்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கான். சும்மா டெம்பரரியா என்னோட காரை ஓட்டிட்டு இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சிருக்கீங்க? அருண், இவங்க உன்னை அரெஸ்ட் பண்ணப்பவே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீ இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டியது தானே? ஜஸ்ட் ஒரு கால் பண்ணியிருந்தா உனக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் நீ ஃபோன் பண்ணல? இல்ல மேடம், நீங்க மினிஸ்டர் கூட ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னா அதனால உங்க மீட்டிங் பாதிக்கப்படும். அதனால தான் மேடம் உங்ககிட்ட சொல்லல. இன்ஸ்பெக்டர், இப்பதான் அருணை பத்தி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. அவனை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். சாரி மேடம், இவர் அரெஸ்ட் பண்ண உடனே மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இனிமே இவர் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு ப்ரூஃப் ஆனாதான் இவரை ரிலீஸ் பண்ண முடியும் மேடம். நாங்க தான் சொல்றோமே சார், இவன் மேல எந்த குற்றமும் இல்ல. என் கார்ல வேற யாரோ அந்த போதைப் பொருளை வச்சிருந்திருக்காங்க. அதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க சொல்றதுதான் மேடம் இவரும் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. உங்களை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் கார் எங்கெல்லாம் எடுத்துட்டு போனாருன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவரோட காருக்குள்ள ட்ரக்ஸ் வச்சது வேற ஆளுதான்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதான் நாங்க இவரை ரிலீஸ் பண்ணுவோம். மேடம், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் மேல எந்த தப்புமே இல்லை. உங்க பிசினஸ் எதிரிங்க யாரோ தான் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மேடம். சாரி அருண். பரவாயில்ல மேடம். சரி, வாமா போலாம். அருண் சார், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, பயப்படாம இரு. ஓகே சார், போலாங்க. சரிங்க மேடம். வாங்க மேடம். தேங்க்யூ சார். வாங்க சார். வரேன் சார். கான்ஸ்டபிள், Yes, கூட்டிட்டு sir. போங்க. போ. ஊரே ஒதுக்கி வச்ச ஒருத்தருக்கு நான் தண்ணி கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க. அண்ணா, நான் ஊருக்கு வெளியில தான் இருக்கேன். டேய் வரதா, அண்ணா, நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பச்சி தண்ணி தொட்டி திறந்து தண்ணி அவர் குடிச்சதுக்கு அப்புறம் சரி, ஊர்க்காரங்களும் வரிசையா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல பால்டாயில் கலந்துருக்கிறதுனால அடுத்தடுத்து எல்லாரும் மயக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல நீ கரெக்டா ஓடி வந்து நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி ஊர்க்காரங்கள்ட்ட சொல்லணும், சரியா? ஒன்றும் கவலையப்படாதீங்கண்ணா. அந்த பால்டாயில் கலந்த தண்ணியை ஊர்க்காரங்க குடிச்சு மயக்கம் போட்டு விழுந்ததும் நீங்க எனக்கு தகவல் சொல்லுங்க.
நான் உடனே ஓடி வந்து நீங்க சொன்ன ஆளு தான் ஃபால்ட் ஆயில் கலந்தான்னு அங்க இருக்கிற மக்கள் மத்தியில சொல்லிடுறேன். சரிடா, எல்லாம் நடந்து முடிஞ்சதும் நான் உனக்கு தகவல் சொல்றேன், நீ அங்கேயே இரு. இப்ப அப்பச்சி திறக்க போற தண்ணி தொட்டியில பூச்சி மருந்து கலந்துருக்குன்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். இவனை அடிச்சு விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். நீ ஒன்றும் கவலைப்படாதே, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே பக்காவா பிளானை செஞ்சு முடிச்சிடுறேன். சரியா? நான் வச்சிடறேனே. ஏய், காசு இவனை தானே ஊர்க்காரங்க கிட்ட மாட்டி விட சொன்னா, இவன் நம்ம சட்டை வந்து பிடிச்சிட்டு நிக்கிறான். யார் நீ? எதுக்கு ஏன் சட்டையை பிடிக்கிற? அப்பச்சி திறக்க போற தண்ணி தொட்டியில பூச்சி மருந்து கலந்துருக்கீங்களா? நீ யாருக்கிட்ட போன்ல பேசுன? எதுக்காக தண்ணியில விஷத்தை கலந்தீங்க? சொல்றா சொல்றா, எதுக்காக கலந்தீங்க சொல்லு. நான் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அப்பச்சி கிட்டையும் ஊர்க்காரங்கள்ட்டையும் நிறுத்தி விஷயத்த சொல்றேன். அவங்க ஒன்னு மிதின்னு மிதிச்சு கேட்கிறப்பதான் நீ உண்மையா சொல்லவில்ல. நம்ம ஊருக்கு தண்ணி வறட்சி வந்திருக்கிற நேரத்துல தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நாங்க எப்பவும் நன்றியோட இருப்போம் அப்பச்சி. நம்ம ஊருக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியது என் கடமைப்பா. இதுக்கு ஏன் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாம எந்த குறையும் இல்லாம எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். சரி, தண்ணியை இப்ப திறந்துடலாமா? அப்பச்சி, நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி. அப்பச்சி, நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம்ப்பா. துரத்திக்கிட்டு போனா அப்பச்சி அதுக்குள்ள தண்ணி தொட்டியை திறந்து குடிச்சிருவாரு. ஊருக்காரங்களும் குடிச்சிருவாங்க. முதல்ல அவங்கள்ட்ட உண்மையை சொல்லி தண்ணி குடிக்க விடாம தடுக்கணும். அப்பச்சி, குழாயை திறந்து முதல் தண்ணிய நீங்க குடிச்சு ஆரம்பிச்சு வைங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் வரிசையா குடிக்கிறோம். என் பேத்தி ரொம்ப ராசியானவன். அவ கையால திறந்து தண்ணிய புடிச்சு கொடுக்கட்டும், அத நான் குடிக்கிறேன். கண்ணு, அப்பச்சி வந்து குழாய திறந்து வைமா. இல்ல அப்பச்சி, உங்க கையால நீங்களே திறந்து விடுங்க. அப்புச்சி சொல்றல்ல, நீ தான் திறக்கணும். போமா.